இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். ஒவ்வொருவரும் தனக்கு இஸ்லாம் என்ன சொல்லி இருக்குதே, பள்ளியுடைய இமாம் தனக்கு சொன்னதை நான் என்ற உரிமையை சரியாக நிறைவேற்றாட்டி அல்லாஹ் என்ன நரகத்தில் முதலாவது போடுவான். நான் கத்தீபாக இருந்து சரியாக செய்யாட்டி அல்லாஹ் என்னைய கொண்டுதான் நரகத்தை ஆரம்பிப்பான். அது போலதான் தொழிலாளர்கள், நிர்வாகிகள், தலைவர்கள், ஒவ்வொருவரும், வாலிபர்கள், சிறார்கள், பெற்றோர்கள், குழந்தைகள் எல்லோருமே இதே பண்புக்கு வந்து நாங்க ஒற்றுமையை கடைப்பிடிங்க. மேலான சகோதரர்களே, என்ற ரூஹ் ஒற்றுமையுடைய வார்த்தையோட ஜமியா என்றதோடு நாம் பிரிய வேண்டும். எங்கெல்லாம் பிளவு வருமோ அதுக்கு இஸ்லாம் சொல்லி இருக்குது, சில்மன் கத்தக்க, துண்டிச்சு நடப்பவர்களோடு சேர்ந்து நட, வஃபமன் தலமக்க, உனக்கு அநியாயம் செய்தவர்களை மன்னி, அல்லாஹு அக்பர், அசின்மன் அசா இலைக்க, உனக்கு தீங்கு செய்தவர்களுக்கு நலவு செய். இந்த 3 அடிப்படையை ஞாபக வையுங்கள். அன்ஃபிக் உன்ஃபிக் அலைக், நீ செலவழி, நான் உன் மீது செலவழிப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். கண்டிக்க உனக்கு அநியாயம் செய்தவர்களை மன்னித்து விடு, தீங்கு செய்தவர்களுக்கு நலவு செய் என்று அல்லாஹ் உடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த உபதேசங்கள் எடுத்து மஸ்ஜிதோடு இணைந்து இந்த ரஜபுடைய பரக்கத்தை அடைந்து ஷாபானை பெற்று ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் எம் அனைவர்களுக்கும் தருவானாக. யா அல்லாஹ் எங்களை மன்னித்து விடுவாயாக, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக, ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. உன்னுடைய பாதையின் மரணத்தையும் மதீனாவுடைய மௌத்தையும் தருவாயாக. அல்லாஹ் மர்சுக்னா ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக் வஜல் மௌத்தனா ஃபீ பலதி ஹபீபிக். யா அல்லாஹ், யாரெல்லாம் ஈமானுடன் மரணித்தார்களோ அவர்களுடைய கபரை ஜொலிக்க செய்வாயாக. உலகத்தில் ஷஹீதான அந்த பலஸ்தீன உயிர்கள், அந்த ஜோர்டான் சிரியாவுடைய மக்கள், உலகத்தில் எங்கெல்லாம் யாரெல்லாம் உயிரை கொடுத்தார்களோ அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை தருவாயாக. எம்முடைய இபாதத்துகளை ஏற்றுக்கொள்வாயாக. ஜும்மாவை மதித்து நடக்கூடிய பாக்கிய தருவாயாக. இந்த மஸ்ஜிதுக்கும் இதனுடைய நிர்வாகிகளுக்கும் இதற்கு உதவியாக இருந்து தமிழ் பேசும் உலகத்துக்கு இதை ஒளிபரப்பிய எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா கைரையும் பரக்கத்தை நசீபாக்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.